ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு லன்ச் ரொட்டீன் ரெசிபி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் சப்பாத்தி டயட்டில் தான் இருக்கேன், பட் சாட்டர்டே சண்டே மட்டும் ஐ டேக் ரைஸ். ஸோ இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபிஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் சாம்பாரும் ஓபோஜின் அந்த பெரிய கத்திரிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் வந்து இன்றைக்கி நான் க்ரில் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக. ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல பருப்பை வேக வச்சுப்போம். ப்ரெஷர் குக்கரில் பார்த்திங்கன்னா 1 கப்பு துவரம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், மஞ்சத்தூள், சீரகம் போட்டு வச்சுருக்கேன். 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 7லேருந்து 8 விசில் வர வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சுப்போம். கிரில்டு பிரிஞ்சால் வந்து இன்றைக்கி வந்து ஓபோஜினில் தான் வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்ட் ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணிப்போம். நம்மளோட ஹீரோ ஆஃப் த டே வெண்டைக்காய், இதையும் நம்ம வந்து கட் பண்ணிப்போம். நம்மளோட எக் பிளான்ட் ஓபோஜினை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணி மசாலாஸ் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன், இன்னும் மிக்ஸ் பண்ணல. என்னெல்லாம் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா, ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறமா எண்ணெய், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். It's going to be like circles. ஸோ நம்ம ஓபோஜின் அதாவது எக் பிளான்ட்டை வந்து நல்லா இந்த மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 1 hour வந்து நல்லா மேரினேட் ஆகிருக்கட்டும். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம குக் பண்ணிடலாம். ஸோ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஒரு கரண்டிலையோ இல்லை மத்திலையோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாளிச்சிடுவோம். ஒரு பேன் ஹீட் ஆன பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதில் கடுகு, சீரகம், ட்ரை சில்லிஸு, கருவேப்பிலையை சேர்த்துப்போம். நல்லா வந்து அது பொரிய ஆரம்பிக்கட்டும். ஸோ நல்லா அது பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கிறத சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமும் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா கொஞ்சம் வந்து வதங்கட்டும். நல்லா வந்து மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை வந்து தக்காளி நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு வெண்டைக்காய், இதையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு வெண்டைக்காயை நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு அந்த எண்ணெயிலையும் மசாலாலையும் நல்லா அந்த வெங்காய தக்காளியில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து ஃப்ரை ஆன பிறகு மூடி வச்சு வெண்டைக்காய் குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஸ்லோ ஹீட்டில் வச்சு குக் பண்ணிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் வந்து சூப்பராக வந்து ரெடி குக் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாகவே குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து அதில் வந்து நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா அது என்ன சாம்பார் மசாலாலாம் தேவையே இல்லை. இது 2 மட்டும் போட்டு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணி, ஒரு 1/2 கப் புளி தண்ணி சேர்த்து நல்லா வந்து இது ஃபஸ்ட்டு கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஸோ கொதிக்க ஆரம்பித்த உடனே சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி, நான் இங்கே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இதுவும் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க ஹை ஹீட்டில் வச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட புளி தண்ணி எல்லாம் கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம பருப்பு இருக்குது பார்த்திங்களா, பருப்பில் வந்து நம்ம அப்படியே வந்து ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நம்ம லைட்டாக வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதை வந்து ஸ்லோ ஹீட்டில் வச்சு நம்ம குக் பண்ணணும். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது சாம்பார், அதனால் மேக்ஸிமம் ஸ்லோ ஹீட்டில் வச்சு எண்ணெய் லைட்டாக அந்த தண்ணி மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக வச்சுப்போம். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். சைடில் பார்த்திங்கன்னா ரைஸை வந்து நான் குக்கரில் வச்சுட்டேன். எல்லாமே ஒரே நேரத்தில் பண்ணால் வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேலே லைட்டாக வந்து அந்த ஆயில் பிரிஞ்சு வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை நம்ம சேர்த்துப்போம். கண்டிப்பாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான வெண்டைக்காய் சாம்பார், லேடிஸ் ஃபிங்கர் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் சாம்பார் வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். லைக் வாட்டர் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஓபோஜின் பார்ப்போம். ஸோ ஓபோஜின் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. மேரினேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாகிடும். இப்போ இதை வந்து நான் அவனில் தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரில் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து அப்படியே வந்து ஒன்று ஒன்றா வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து நான் அடுக்கிக்கிறேன்.
சப்போஸ் நீங்கள் அவனில் உங்களால் grill பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து நார்மலாக நம்மளோட தவாவில் இல்லை தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 பக்கமும் வேகிற அளவு குக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுவே வந்து சூப்பராக grill டேஸ்ட் உங்களுக்கு கொடுத்துரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அவனில் ஓடிஜி அவன்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ பேனில் வந்து மாற்றி வச்சுட்டேன், கொஞ்சம் பெரிய பேனாகவே இருக்கட்டும்னு. ஸோ அவனில் வந்து பார்த்திங்கன்னா 200 டிகிரி சியில் 2 பக்கமும் வந்து நான் grill பண்ணிக்கிறேன். grill அண்ட் பேக் ரெண்டுமே சேர்த்த மோடில் பண்ணுங்கள். ஸோ உள்ளே வச்சுட்டு இப்போது க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நான் ஏன் ஆக்சுவலாக இதை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லைக் பேபியை வச்சுட்டு என்னால் ஒன்றையும் grill பண்ணி ஃப்ரை பண்ண முடியாது. அதனால தான் இதை வந்து ஈஸி மெத்தடாக நான் பண்ணுறேன். பட் ரெண்டுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வந்து குக் ஆன பிறகு இன்னொரு பக்கம் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா திருப்பி போட்டுடலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களோட கிரில்ட் பிரிஞ்சால் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ரைஸோட சாப்பிட போகிறேன். ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான லன்ச் ரொட்டீன். ரைஸ், வெண்டைக்காய் சாம்பார், கிரில்டு ஆபர்ஜீன் அண்ட் ஆல்வெளி கிழங்கு சிப்ஸ். ஸோ வேறு ஒரு புது வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.